அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் என்ற ஒரு ஆச்சரியமான அனுபவம். அந்த சுவாமி ஸ்ரீ லீலாசுகர் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படும் அந்த கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம். மற்ற அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப நிர்பந்தங்களுக்காக ஏற்கப்பட்டவை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ குறிக்கோள்கள் நிறைவேற்றப்படுகிறது. எத்தனையோ, அதுவும் எத்தனை அசுரர்கள் தேவகி வசுதேவர் நந்தகோபன் யசோதையோட பூர்வ ஜென்ம தபஸ் அவர்களுக்காக மகனாக பிறந்து துஷ்டர்கள் பாப்பிகள் இவர்களெல்லாம் பூமியினுடைய பாரம் அதிகரிப்பதால் அதற்காக ஒரு அவதாரம் எடுத்தது. ராமாயணத்தில் மகரிஷிகள்லாம் ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் கோபியர்களாக பிறந்தார்கள். தேவர்களும் தேவமாதர்கள் கூட ஆயர்பாடிகள் கோபியர்களாக பிறந்தார்கள். இப்படி ஸ்ரீ நாராயண பட்டத்திலே நாராயணியத்தில் தேவமாதர்கள் கூட ஆயர்பாடியில் கோபியர்களாக பிறந்தது மட்டுமல்ல, உபனிஷத்துக்கள் கூட ஆயர்பாடி சுந்தரிகளாக அவதரித்தார்கள்னு தெரிவிக்கிறார். கண்ணன் நண்பன் உறவினன் காதலன் எல்லாம், கம்சன் ஜராசந்தன் சிசுபாலன் தந்தவக்திரன் கேசி சகடன் பிரலம்பன் பூதனா மல்லன் சாணூரன் முஷ்டிகன் எல்லா துஷ்டர்களையும் அழிப்பதற்காக, அது இல்லாமல் தர்மபுத்திரர் அக்ரூரர் உத்தவர் போன்ற சிஷ்டர்களை காப்பதற்காக எடுத்த அவதாரம். எல்லாத்துக்கும் மேலே கீதோபதேசம். இப்படி ஆச்சரியமான கண்ணன் அவதாரத்தை, கண்ணன் அனுபவத்தை 2 ஆஸ்வாசத்தில் அனுபவித்தோம். இன்றிலிருந்து 3வது ஆஸ்வாசம், 3வது சாப்டர்னு சொல்லாமல் அதில் இன்றைக்கி முதல் 2 ஸ்லோகம் அனுபவிக்கலாம். உலக அனைத்திற்கும் உயர்நலம் அளிக்கும் ஒரு பொருள் எது அப்படின்னா அது கண்ணன். அது பரம்பொருள், ராதை போற்றிய கண்ணன் என்கிறார் சுவாமி. அஸ்தி ஸ்வஸ்த்யயனம் சமஸ்த ஜகதாம் அபியஸ்த லக்ஷ்மீஸ்தனம் வஸ்து துவஸ்த ரஜஸ்தமோபிரனிஷம் ன்யஸ்தம் புரஸ்தாதிவ ஹஸ்தோதஸ்தகிரீந்திரமஸ்தகத்தரு பிரஸ்தார விஸ்தாரித ஸ்திரஸ்த ஸ்வஸ்தரு சூன சம்ஸ்தரலசத் பிரஸ்தாவி ராதாஸ்துதம். உலகங்கள் யாவற்றிலும் எல்லா நன்மைகள் நலன்களின் இருப்பிடமாக ஒரு பரம்பொருள் இருக்கு. ரஜோகுணம் தமோகுணம் ஆகியவற்றை அப்புறப்படுத்தி சாத்வீகர்களின் முன்னிலையில், பக்தர்களின் முன்னிலையில் நிரந்தரமாக பிரத்யட்சமாக வைத்திருக்கப்பட்டது அந்த பரம்பொருள். அதுவே மகாலட்சுமியின் உடல், அந்த நகில், அந்த மார்பு, அதற்கு பரிச்சயமான ஒரு மூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன். அதுவே நந்தகோகுலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த போது கோவர்தனகிரி என்ற பெரிய மலையை உயரை தூக்கிவிட்டது ஸ்ரீமன் நாராயண பரம்பொருள். அப்பொழுது அந்த மலையின் உச்சியில் இருந்த காட்டு பிரதேசங்களில் வளர்ந்திருந்த கல்பக விருட்சங்களின் பூக்கொத்துக்கள் உதிர்ந்து பரவி அவன் திருமேனி மிக அழகாக மிளிர்ந்திருந்தது. ஏன்னா அந்த மலையை கவுத்து தான் தூக்கி பிடிச்சார்னு சொல்லுவான். அப்படி கவுத்து தூக்கி பிடிக்கும்போது அந்த மலையில் இருந்த மரக்கிளைகள், அதிலிருந்து பூக்கள்லாம் கண்ணன் அதனால் திருமேனி மிக அழகாக மிளிர்ந்து ஒளி பொருந்தி இருந்தது. ஒளி பொருந்தி அந்த பரம்பொருளின் பெருமைகளை ராதை போற்றியிருந்தாள் என்கிறார். அஸ்தி ஸ்வஸ்த்யயனம் சமஸ்த ஜகதாம் அபியஸ்த லக்ஷ்மீஸ்தனம் வஸ்து துவஸ்த ரஜஸ்தமோபிரனிஷம் ன்யஸ்தம் புரஸ்தாதிவ ஹஸ்தோதஸ்தகிரீந்திரமஸ்தகதரு பிரஸ்தார விஸ்தாரிதஸ்தஸ்திர ஸ்வஸ்தரு சூன சம்ஸ்தரளசத் பிரஸ்தாவி ராதாஸ்துதம். சமஸ்த ஜகதாம், உலக அனைத்திற்கும் ஸ்வஸ்த்யயனம், எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடம் இந்த வஸ்து. அபியஸ்த லக்ஷ்மி ஸ்தனம், அது ஸ்ரீதேவியின் கொங்கைகளுடன் சேர்ந்து அடிக்கடி காணப்பட்டது.
துவஸ்த ரஜஸ்தமோபிகி, தமோகுணமும் ரஜோகுணமும் நீங்கிய புண்ணிய ஆத்மாக்களால் எக்காலமும் கண்ணெதிரில் வைக்கப்பட்டது போல் அனுபவிக்கப்படுகிறது. அனிஷம் புரஸ்தாத் ஞஸ்தமிவ ஹஸ்த உதஸ்த, கையினால் உயர தூக்கப்பட்ட கிரீந்திர கோவர்தனகிரியின் மஸ்தக சிகரத்திலிருந்து தரு, அந்த மரங்களின் பிரஸ்தார தோப்புக்களில் விஸ்தாரித்த மலர்ந்து ஸ்ரஸ்த நழுவி உதிர்ந்து ஸ்வஸ்தரு கற்பக மரத்தின் சூன புஷ்பங்களுடைய சம்ஸ்தர குவியல்களால் லசத் பிரகாசிப்பது அவனுடைய திருமேனி. பிரஸ்தாவி, அந்த பெருமையை பிரஸ்தாபம் பண்ணி பெருமையை விளக்க வைக்கும் ராதா, ராதையினால் ஸ்துதம் துதிக்கப் பெற்றது. என்ன ஒரு அழகான ஒரு அனுபவம்! அந்த ராதையினால் போற்றப்பட்ட சிங்கார பேரொளி பாலகிருஷ்ணன் என்ற ஜோதி, அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ராதாராதித விப்ரமாத பிருதரசம் விப்ரமாத்புதரசம் லாவண்ய ரத்னாகரம் சாதாரண்ய பதவியதீத சகஜ ஸ்மேரானனாம்போருகம் ஆலம்பே ஹரிநீல கர்வ குருதா சர்வஸ்வ நிர்வாபணம் பாலம் வைணவிகம் விமுக்த மதுரம் மூர்தாபிஷிக்தம் மகா. ராதாராதித, ராதா ஆராதித, விப்ரமாத்புதரசம் லாவண்ய ரத்னாகரம் சாதாரண்ய பதவியதீத சகஜ ஸ்மேரானனாம்போருகம் ஆலம்பே ஹரிநீல கர்வ குருதா சர்வஸ்வ நிர்வாபணம் பாலம் வைணவிகம் விமுக்த மதுரம் மூர்தாபிஷிக்தம் மகா. ராதை ஆராதித்த அந்த பரஞ்சோதி, அந்த பாலகன், அந்த பாலகிருஷ்ணன், அவனை நான் பற்றி இருக்கிறேன், அவனைத்தான் நானும் பற்றி இருக்கிறேன். அதனுடைய மாட்சிமைகள், மகிமைகள், வைபவங்கள் எத்தகையவைகள், எவ்வளவு விஷயங்கள்! அதனுடைய கேளிக்கைகள் அந்த ஸ்ருங்கார சுவையுடன் அற்புதமானவைகள் என்று ராதையால் பாராட்டப்பட்டவைகள். அழகுக்கு அது ஒரு கடலை போன்ற இடம், கடலை போன்ற ஒரு ஷேர்விடம் அழகுக்கு. அந்த முகத்தாமரையில் அந்த புன்முறுவல் பூத்திருக்கும், அந்த புன்னகை மற்றவர்களுக்கு அசாதாரணமாக இருக்கும், ஆனால் அவனுக்கு அது ஒரு இயல்பாகவே சாதாரணமாக இருக்கும். இந்திர நீல ரத்தனத்தின் மகத்தான ஒளிக்கற்றை, அந்த ஒளிச்சுடர், அதையே இது நிர்மூலமாக்கி விடுகிறது. இந்திர நீல ரத்னத்தின் மகத்தான ஒளிச்சுடரை கண்ணனுடைய ஒளி நிர்மூலமாக்குகிறது, அப்படியே அழிச்சிடுது. அவ்வளவு பேரொளி வந்த பரஞ்சுடர். அது புல்லாங்குழலுடன் கூடியிருக்கும், கவர்ச்சி மிக்க இனிமையை கொண்டிருக்கும். ஒளிகள் யாவற்றிற்கும் அது தலை சிறந்த ஒளியாய் பரஞ்சோதியாய் எப்பொழுதும் திகழ்ந்திருக்கும். ரொம்ப அழகான அனுபவம். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.